நீங்க வந்து சாப்பாட ருசிச்சு சாப்பிடணும்னா, உங்களுக்கு கொஞ்சமா சாப்பிடுங்க. நெறைய சாப்பிட்டீங்கன்னா, ருசிச்சு சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு நேரமே இல்ல. உங்களுக்கு நீங்க வேலை பார்க்குறீங்க. எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் தான் இன்டர்வல் அந்த சாப்பிடுறதுக்கான நேரம் குடுக்கப்படுகிறது. அந்த நேரத்துக்குள்ள நீங்க சாப்பிடணும் அப்டின்னா, மெதுவா சாப்பிட்டா முடியாது. வேகமா சாப்பிட்டாகணும். இப்படியே நம்மள அவசரப்படுத்துறாங்க. சாப்பிட கூட விடாம நம்மள அவசரப்படுத்துற உலகம் இது. அப்படிப்பட்ட உலகத்தில ரொம்ப நேரம் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ருசிச்சு சாப்பிடணும். சாப்பிடுறதுக்காக தானே வேலை பார்க்குறீங்க. அப்ப அந்த சாப்பிடுறதுக்காக தான் கஷ்டப்படுறீங்க. அப்ப அந்த சாப்பாட்டையும் ஏன் ருசிச்சு சாப்பிட மாட்டேன்றீங்க? நெறைய சாப்பிடுறீங்க. நெறைய சாப்பிடும்போது ருசிச்சு சாப்பிட முடியாது. உங்களுடைய நோக்கம் நெறைய சாப்பிடுறதா தான் இருக்கும். குறைவா சாப்பிடும்போது தான், அத ருசிச்சு சாப்பிடணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் தான் சாப்பிடுறோம். அப்ப இதையும் நம்ம வேகமா சாப்பிட்டாக்கா, வெறுப்பா இருக்கும். என்னடா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷம். கொஞ்சம் தான் சாப்பிடுறோம். அதையும் உடனே சாப்பிட்டு முடிச்சுடுறோம். அப்ப என்ன ஆகும்னா, பொறுமையா சாப்பிடுவோம். இந்த கொஞ்சம் தான் நம்ம சாப்பிட போறோம். 3 இட்லி தான் நம்ம சாப்பிட போறோம். நீங்க 9 இட்லி, 8 இட்லி சாப்பிட்டீங்கன்னா, வேகமா சாப்பிடுவீங்க. அத ரசிச்சு சாப்பிட மாட்டீங்க. அதுவே உங்ககிட்ட ஒரு 3 இட்லி தான். இது இருக்கிறது 3 இட்லி தான். அப்புட்ன்னா, அத கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு சாப்பிடுவீங்க. நல்லா ருசிச்சு சாப்பிடுவீங்க. ரசிச்சு சாப்பிடுவீங்க. அப்படி இருக்கும். அப்போ அந்த மாரி ஒரு அப்போ நீங்க ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடணும்னா, நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னா, முதல்ல குறைவா சாப்பிடுங்க. நெறைய சாப்பிட வழக்கம் வச்சுக்காதீங்க. 1 பிரியாணி, 2 பிரியாணி, நெறைய பிரியாணி நெறைய சாப்பிடணும்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சீக்கிரம் சாப்பிட்டா தான் இன்னொரு வாட்டி வாங்கலாம். ஒரு கல்யாண வீட்லயா? அங்க சீக்கிரம் சாப்பிட்டாகணும். அப்ப நெறைய வேற 2ஆவது வாட்டி சாப்பிட்டாகணும். அப்ப என்ன பண்ணுவோம்? வேகமா சாப்பிட்டா தான் இன்னொரு வாட்டி வாங்க முடியும். அப்ப அப்ப அப்படின்னு சொல்லி வேகமா தான் சாப்பிடுவாங்க தவிர, அரைக்காம உள்ள அனுப்புறது. அப்பதான் உடல் கோளாறு. அப்ப நீங்க கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, அத ருசிச்சு, ரசிச்சு சாப்பிடுவீங்க. மென்று, கூழாக்கி, வாயிலே எல்லாத்தையும் அரைச்சு, அப்புறமா உள்ள அனுப்புவீங்க. செரிமானம் பண்றது அதுக்கு ஈஸி. அப்ப ஜாலியா இருக்கும். ஒரு கொஞ்சம் சாப்பாட்ட கூட நீங்க ரசிச்சு, ருசிச்சு, அரைச்சு சாப்பிடும்போது, உங்களுக்கு ஜாலியா ஒரு சாப்பாடு சுகமா இருக்கும். சாப்பாடு எவ்வளோ இன்பமா இருக்கு. அதனால நெறைய சாப்பிட்டா கூட நீங்க ரசிக்காம, ருசிக்காம நெறைய சாப்பிட்டாலும் உங்களுக்கு திருப்தி வராது. என்னடா வயித்துல இடம் இல்ல. இதுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. அப்போ தவறான ஒரு புரிதல் என்னன்னா, நெறைய சாப்பிடுறது தான் இன்பம் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ருசிச்சு சாப்பிடுறது தான் சாப்பாட்டுல கிடைக்கிற இன்பம். நான் நெறைய பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படி இல்ல. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். பாதி பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஆனா ருசிச்சு சாப்பிட்டேன். நான் 9 இட்லி சாப்பிட்டேன் தெரியுமா? அத விட அது முக்கியம் இல்ல. நான் 3 இட்லி தான் சாப்பிட்டேன். ருசிச்சு சாப்பிட்டேன். அதுதான் இன்பம். ருசிச்சு, ரசிச்சு சாப்பிடுறது தான் இன்பமே தவிர, நீ 9 இட்லிய அப்படி வாய்க்குள்ள போட்டு தண்ணி குடிச்சுட்டா, 9 இட்லி, 10 இட்லி அப்ப அது பெருமையா? அப்படிதான் சாப்பிடுறாங்க. அது பெருமை கிடையாது. ரசிச்சு, ருசிச்சு, அந்த நாக்குல அந்த படுறது சுவை, இது மாரி அனுபவிச்சு சாப்பிடுங்க. அப்போ நீங்க கொஞ்சமா சாப்பிடுற வழக்கத்த வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? நல்ல செரிமானம் ஆகும். கொஞ்சமா சாப்பிட்டா உடல் பருமன் வராது. நோய்கள் வராது. தெரிஞ்சுக்கணும்.